இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டை வீட்டார் பசிச்சிருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் அல்லன்னு சொல்லுது. அது போக எவன் ஒருவன் தன் கையாலும் நாவாலும் பிறருக்கு தீக்களிக்கிறான் அவன் உண்மையான முஸ்லீம் அல்லன்னு சொல்லுது. அப்போ இப்படியாப்பட்ட விஷயங்களை சொல்ற ஒரு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம திருமறை திருக்குறான்ல 5வது அத்தியாயம் 32வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், பூமியில் ஒரு மனிதனை கொலை செய்தவன் ஒவ்வொரு மனிதனையும் கொலை செய்தவன் போலாவான், பூமியில் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைத்தவன் போலவான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்திற்கு எதிரான கருத்துக்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் வந்து பயங்கரவாதமா இருக்கும், பயங்கரவாதத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே ஆரம்பத்துல சொல்லுவோம் நாங்க இங்க பேசும்பொழுது எங்க பழைய பேரு புது பேருன்னு சொல்லிட்டு, நான் வந்து கிறிஸ்தவத்துல இருந்தா இஸ்லாத்துக்கு வந்தேன். என்னுடைய பழைய பேர் வந்து அலெக்சாண்டர், இப்போ முகமது அஜ்மலா இருக்கேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆச்சு. நான் இந்த இடத்துல பல காணொலியில பேசியிருக்கிறேன். எனக்கு எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வீட்டுல 2 ஆண் குழந்தைகள் இருந்தா ஒருத்தரை வந்து தீவிரவாதத்துக்கும் ஒருத்தரை வந்து வீட்டுல பொருளாதார செலவுக்கும் அனுப்புவாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன். இஸ்லாத்தை ஏற்று என்னுடைய மார்க்க கல்விக்காக வேலூர்ல போய் படிக்கும் போது இந்த சிந்தனை உள்ள இருந்தனால அங்க உள்ள ஆசிரியர்கிட்ட கேட்டேன். போயிட்டு ஒரு 2-3 நாள் இருக்கும், எப்போ துப்பாக்கி சூட சுட்டு தருவீங்க அப்படின்னு. அவர் என்னை பார்த்து மேலே கீழே சிரிச்சாரு. 1 வாரம் பொறு உனக்கு துப்பாக்கி சூட கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 வாரங்கள் போனது இஸ்லாம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப எனக்குள்ளேயே வந்து ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாள்தனமா இருந்தது. எனக்கு என்னோட 23வது வயசுல இஸ்லாம் கிடைச்சிச்சு. அப்போ இந்த 23 வருஷத்துல நம்ம கிட்ட எவ்வளவு நெகட்டிவான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இஸ்லாம்னா பயங்கரவாதமா இருக்கும், இஸ்லாம் வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு கருத்தை நம்மளும் உள்வாங்கி பல இடங்கள்ல பேசியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன போல பலரும் இதே போல கருத்துக்களை நம்பி அதற்கப்புறம் இந்த திருக்குறானை படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிச்சு.